முருகப்பெருமான் பிரம்மாவைச் சிறைபிடித்த அற்புத சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கும் முருகப்பெருமான் பிடிக்குமா? அப்படியானால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருமுறை படைப்புக் கடவுளான பிரம்மா சிவபெருமானைச் சந்திக்க கைலாயத்திற்குச் சென்றார். அங்கே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் முருகனைச் சந்தித்த போது பிரம்மா அவரை சாதாரண குழந்தையாக கருதி அலட்சியமாக வணங்காமல் சென்றார். முருகன் அவரை அழைத்து, "நீர் செய்யும் தொழிலில் என்ன?" என்று கேட்டார். அதற்கு பிரம்மா, "நான் உலகை படைக்கும் தொழிலைச் செய்கிறேன்" என்றார். உடனே முருகன், "அப்படியானால் அனைத்துக்கும் ஆதாரமான ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருள் உமக்குத் தெரியுமா?" என்று கேட்டார். பிரம்மா அதற்குச் சரியான விளக்கம் சொல்லத் தெரியாமல் திகைத்தார். அடிப்படை மந்திரத்தின் பொருள் தெரியாமல் படைப்புத் தொழில் செய்யத் தகுதியில்லை என்று கூறி பிரம்மாவை முருகன் சிறையில் அடைத்தார். பிரம்மா சிறைப்பட்டதால் படைப்புத் தொழில் நின்று போனது. தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவன் முருகனிடம் வந்து பிரம்மாவை விடுதலை செய் என்று கூறினார். மேலும், பிரம்மாவுக்கே தெரியாத அந்த பிரணவ மந்திரத்தின் பொருள் உனக்குத் தெரியுமா என்று கேட்டார். அதற்கு முருகன், "எனக்கு நன்றாகத் தெரியும். ஆனால் முறையோடு கேட்பவருக்கு மட்டுமே அதை உபதேசிக்க முடியும்" என்று புன்னகையோடு கூறினார். முருகன் சொன்னதைக் கேட்ட சிவன் ஒரு மாணவனைப் போல தலை குனிந்து கைகளைக் கட்டி உண்மையான ஆர்வத்துடன் முருகனிடம் உபதேசம் கேட்கத் தயாரானார். தந்தை உயர்ந்த பீடத்தில் அமர மகன் கீழே அமர்ந்து பாடம் சொல்லிக் கொடுப்பது உலக வழக்கம். ஆனால் இங்கு ஞானம் பெறுவதற்காக சிவபெருமான் கீழே அமர சிறுவன் முருகன் தந்தையின் மடியில் அமர்ந்து அவர் காதருகே ஓம் என்ற மந்திரத்தின் இரகசியத்தையும் அதன் ஆழ்ந்த பொருளையும் விளக்கினார். தந்தையான ஈஸ்வரனுக்கே நாதனாக இருந்து பாடம் சொன்னதால் அன்று முதல் முருகனுக்கு சுவாமிநாதன் என்ற பெயர் நிலைத்தது. பாமர மக்கள் இன்றும் முருகனை பாசத்தோடு தகப்பன் சாமி என்று அழைப்பதற்கு காரணம் இந்த நிகழ்வுதான். இந்த அற்புதம் நடந்த இடமே கும்பகோணம் அருகில் உள்ள சுவாமிமலை ஆகும். இங்கு முருகன் மலையின் உச்சியில் குருவாக வீற்றிருக்கிறார். தந்தை சிவன் மலை அடிவாரத்தில் மாணவனாக காத்திருக்கிறார்.